சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அத்தை. இது பாருங்க, இது அவன்தான். ஆமா, அடப்பாவி, இந்த படுப்பாவி தானே இவன்? ஆமா ஆமா, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இவன் பேரு நாகு அத்தை. இவன் எஸ்எஸ்கேவோட ஆளு. இவனை மட்டும் புடிச்சிட்டோன்னு வைங்க, கௌதமியும் கார்த்திகையும் எப்படியாவது மீட்டுடலாம். ஆனா இதெல்லாம் புரியாம அஞ்சலி கௌதம் தான் கார்த்திகை கடத்தினாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. இருக்காதா பின்ன? ஊரை கொள்ளையடிக்கிற திருடனை ஏமாத்துறதுக்கு உலக திருடன் ஒருத்தன் இருப்பான்னு தெரியாமலையா சொன்னாங்க? அஞ்சலி கார்த்திகை ஏமாத்துனா, இப்ப அந்த எஸ்எஸ்கே அஞ்சலியை ஏமாத்துறான், அவ்வளவுதான். ஆமா, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? அத்தை, இவன் எஸ்எஸ்கே வந்து பார்த்து பேசினப்போ அத்தை எடுத்து கொடுத்தாங்க. என்ன அத்தையா? அது அது வந்து எஸ்எஸ்கேவை பார்த்துட்டு நாகு கிளம்பினப்போ நான் அவனை போட்டோ எடுத்து அத்தைன்னு சொல்றதுக்கு பதிலா அவசரத்துல மாத்தி சொல்லிட்டேன். சரி சரி, இந்த போட்டோவை உடனே போலீஸ் கிட்ட கொடுத்துரு. அவங்க நாகுவை கண்டுபிடிச்சிட்டா அப்போ கார்த்திகை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? இல்ல அத்தை, அந்த இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்எஸ்கே தாட்சானியோட ஆளு. நான் மட்டும் இந்த போட்டோவை கொண்டு போய் காமிச்சேன்னு வைங்க, அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் அது கார்த்திகோட உயிருக்கே கூட ஆபத்தாயிடலாம். ஐயோ கடவுளே, வேணாம். அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பக்காவா கிடைச்சதும் வெளிநாட்டுக்கு போயிருக்காருல்ல கௌதமோட ஃப்ரெண்ட் ஏசிபி, அவர் திரும்ப வந்த உடனே அவர்கிட்ட ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்ல போறேன் அத்தை. அவர் ஈஸியா கார்த்திகை கண்டுபிடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது கௌதம வெளியே கொண்டு வந்துடுவேன். இலக்கியா, ஒத்த ஆளா சாப்பிடாம கொள்ளாம கார்த்திகையும் கௌதமியும் மீட்கிறதுக்கு போராடிட்டு இருக்க. அம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ கார்த்திகையும் கௌதமியும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவ. சரிம்மா, நீ ஆக வேண்டியதை பாரு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. என்ன? சரி. போன கார்த்திகை நீங்க வழியிலேயே மடக்கி அவரை கடத்திட்டு போயிருக்கீங்க. அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறது பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு அது வழியிலேயே என்ன கடத்திட்டான். என்ன பண்ண? கேளுங்க. ஏய், இங்க பாருங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்ல சாப்பாடை கட் பண்ணிடுவேன். ஏய், யாரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏய், எந்திரி. சார், நீங்க கௌதம் சார் தானே? ஆமா சார். என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே சார், என் பொண்ணு உங்க கௌதம் என்டர்பிரைசஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல தான் நிதி உதவி வாங்கி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ல கூட உங்க கையால என் பொண்ணுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற அவார்டு கொடுத்தீங்களே, தனலட்சுமி பேர் சார். ஓ, நிறைய பேர் எங்க ட்ரஸ்ட்ல படிக்க வைக்கிறோம், எனக்கு ஞாபகம் இல்ல சார். நான் இங்க வார்டனா இருந்தாலும் என் தலைக்கு மேல இருந்த கடனால என் பொண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல. ஆனா உங்க எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் இப்ப என் பொண்ணை படிக்க வைக்குது. நீங்க என் பொண்ணுக்கு கடவுள் மாதிரி சார். ரொம்ப நன்றி சார். ஆமா சார், நீங்க எப்படி சார் இங்க? என்ன சார் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சுன்னா,
என்ன சார், ஊருக்கே நல்லது பண்ண உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? அடுத்தவங்க துன்பத்தை தான் தோல்ல போட்டுக்கிற நீங்க எப்படி சார் உங்க தம்பியை கடத்துவீங்க? அதுக்கு சான்ஸே இல்லை சார். நிச்சயமா நீங்க நிரபராதி சார். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சார் இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க சார், நான் பண்ணித்தரேன். உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது சார். நீங்க சீக்கிரமே ரிலீஸ் ஆகி வெளியில போகணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வார்டன் சார், ஆ? உங்களை ஜெயிலர் கூப்பிடுறாரு. வரேன் சார். நான் வந்து உங்களை அப்புறம் பார்க்க வரேன். போங்க. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.